நன்றி. இந்த நேரத்திலயும் ஒரு விஷயம் தகப்பனே, அ இந்த ஜாயின் பண்ணியிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. அப்பா, நீங்க எங்களோடு பேசக்கூடியதான தகப்பனே ராஜா, காரியங்கள நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே ராஜா, மனுஷன மறைத்து தகப்பனே ராஜா, உம் வார்த்தையினால நீர் எங்களோடு பேசுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. அப்பா, வந்திருக்கிற தகப்பனே ராஜா, வெறுமையாய் போகாத வண்ணம் தகப்பனே ராஜா, இந்த மீட்டிங் மூலியமாய் ஏதோ ஒரு காரியத்தை தகப்பனே ராஜா, அவங்க பெற்றுக்கொண்டவர்களாய் தகப்பனே திரும்பி செல்ல நீங்க கிருபை தாருங்க. வழிநடத்துங்க. தகப்பனே, எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆ இன்னைக்கு எத்தன பேர் வந்து ஆ இயேசுவ பின்பற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இயேசுவ நான் இன்னைக்கு வந்து பின்தொடர போறேன். இல்ல நான் ஏற்கனவே பின்தொடர்ந்து கொண்டு இருக்கேன். ஆனா இன்னமும் அதிகமா நான் வந்து இயேசுவோட கூட இருக்க போறேன். அவரோட நான் இசைந்து இருக்க போறேன்னு நீங்க எத்தன பேர் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா, இ நீங்க இதோட இதுவரைக்கும் நீங்க இயேசுவோட கூட இருந்து அவரோட ஊழியங்களையும் அநேக காரியங்களையும் நீங்க செய்து கொண்டு வந்திருக்கலாம். இந்த நேரத்துல இருந்து நான் ஒண்ணு புதுசா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா, தி பெஸ்ட் வேர்ட் வாஸ் கிவன் பை ஜீசஸ். ஆண்டவரே சொல்றாரு. இயேசுவே வந்து மத்தேயு 16:24 இதுதான் என்னோட பேஸ் வெர்ஸ். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, "ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்." இதுதாங்க நம்மளுக்கு பெஸ்ட் லெசனே. ஸோ இன்னைக்கு நீங்க இயேசுவ பின்பற்ற போறீங்க அப்படின்னா, மத்தேயு 16:24 உங்களோட பேஸ் வெர்ஸ். எல்லாத்துக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு 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 புக் ஒண்ணு இருக்கும். இது மேனுவல்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு காரியத்த நம்ம பண்ணணும்னா, இல்ல ஒரு மிக்ஸி அந்த மாரி ஒரு விஷயங்கள நீங்க வாங்குனீங்கன்னா, அது யூசர் மேனுவல்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது போல தான். இன்னைக்கு இயேசுவ பின்பற்றணும்னு நெனைக்கிற உங்களுக்கும், எனக்கும், எனக்கு முக்கியமா இது எல்லாருக்குமேவான மெசேஜ் தான். எனக்கு ஆண்டவர் இயேசு சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். என்னை பின்பற்றி வர விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்பற்ற கடவன். தமிழ்ல அருமையா வந்து தன்னைத்தான் வெறுத்துன்னு ஒரு வார்த்தை குடுத்திருக்கு. இந்த வெறுத்துன்ற காரியத்த, இந்த வார்த்தைய நல்லா அ அ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால். நீங்க ஆண்டவரே நான் இன்னைக்கு வந்து உங்கள பின்பற்ற போறேன் ஆண்டவரே. இன்னிலிருந்து நான் உமக்காக இருக்க போறேன். அப்படின்னு சொன்னீங்கன்னா, இம்மீடியட்டா அடுத்த வார்த்தை என்ன வருதுன்னா, அவன் தன்னைத்தான் வெறுத்து. இதுதான் பேசிக். ஆண்டவர நான் இன்னைக்கு பின்பற்ற போறேன். இன்னைக்கு நான் நான் தொடர்ந்து நான் அவர அவர நோக்கி போப்போறேன். அப்படின்னு சொல்லும்போது, பேசிக் ஃபர்ஸ்ட் திங் தன்னைத்தான் வெறுத்துன்னு இருக்கு. இத நான் டீட்டெயிலா நான் சொல்றேன். 2 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. இப்ப சவுந்தர் வந்து இன்னைக்கு நான் ஆண்டவர தேட போறேன் அப்படின்னா, எனக்கான காரியங்களை நான் எடுத்துக்கொண்டு, தன் சிலுவை, என் பாடுகளை, என்னோட காரியங்கள நான் எடுத்துட்டு போணும். நான் வந்து ஜெஃப்ரி பிரதருக்காகவோ, இல்ல ஆண்ட்ரூ பிரதருக்காகவோ, அவங்களுக்கான காரியங்கள நான் தூக்கிட்டு போக முடியாது. நல்லா பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான ஒரு காரியம். இயேசு சொல்றாரு, "நீ என்ன பின்பற்றி வரணும்னா, ஃபர்ஸ்ட் நீ உன்னைத்தானே வெறுத்துரு. அதுக்கப்புறம் உன்னோட சிலுவைய எடுத்துட்டு என்ன பின்பற்றி வா" அப்படின்னு சொல்றாரு. அநேக நேரத்துல நம்ம மெசேஜ் எடுக்கும்போது, எனக்கு வந்து அதர் வெர்ஷன்ஸ் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அதுல ஒரு வெர்ஷன் நான் இன்னைக்கு இந்த மெசேஜ்க்காக பார்க்கும்போது, இங்கிலீஷ்ல நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் ஒண்ணு இருக்கு. அதுல ரொம்ப அழகா இருக்கு. "Then Jesus said to his disciple, if any of you want to be my follower." யாராவது என் ஃபாலோவரா இருக்கணும்னா, "You must give up your own way." நாங்க நம்ம அங்க தமிழ்ல அவன் தன்னைத்தானே வெறுத்துன்னு இருக்குல்ல. இந்த இடத்துல என்ன எக்ஸாக்ட்டா போட்டிருக்காங்கன்னா, "யூ மஸ்ட் கிவ் அப் யுவர் ஓன் வே." உங்களோட வழியில நீங்க அத விட்டுடணும். ஆண்டவரோட வழிய எடுத்துக்கணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு. "யூ மஸ்ட் கிவ் அப் யுவர் ஓன் வே. தென் அகைன் டேக் அப் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ." உன் சிலுவைய எடுத்துட்டு என்ன பின்தொடர்ந்து வாங்கன்றாரு. ரொம்ப ரொம்ப அழகான காரியம் என்னன்னா, "யூ மஸ்ட் கிவ் அப் யுவர் ஓன் வே."
ஃபர்ஸ்ட் பேசிக் திங்கே அதுதான். ஸோ அந்த நேரத்துல இன்னைக்கு என்னோட என்னோட மெசேஜோட தலைப்பே அதுதான். உன் சுயத்தை வெறுத்து, தன்னைத்தானே வெறுத்து, கிவ் அப் யுவர் ஓன் வே. நீங்க ஒரு காரியங்கள் உங்களுக்காக நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அத விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். தன்னைத்தானே வெறுத்து அப்படின்னும்போது, உங்களோட காரியங்கள நீங்க விட்டுட்டு, ஆண்டவரோட காரியத்துக்காக நீங்க ரெடி ஆவுங்க. ஆமென். ஸோ ஆண்டவரோட காரியத்துக்கு நீங்க ரெடி ஆகும்போது, யூ ஆர் ரெடி டூ ஃபாலோ ஜீசஸ். ஸோ 2வது காரியம், நீங்க கிராஸ் எடுத்துப்பீங்க. உங்களுக்கு வரப்போற காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க சந்திக்க நீங்க ரெடி ஆக போறீங்க. தென் யூ ஆர் கோயிங் டூ ஃபாலோ ஜீசஸ். ஆமென். ஸோ தன்னைத்தானே வெறுத்துனா அப்படி என்னங்க? தன்னைத்தானே வெறுத்து அப்படின்னா என்ன? நான் சௌந்தரனா எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமா? ஒரு பிளெயின் ஒரு அ எப்படி சொல்றது? நான் தன்னைத்தானே வெறுத்துனா, நான் என்னையே நான் வெறுத்துக்க போறேன். தமிழ் தமிழ்ல அப்படிதான் இருக்கு. நான் என்னையே வெறுத்துக்க போறேன். சௌந்தர்யம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாமா? நோ. ஆண்டவர் சொல்றதான அந்த காரியம் வந்து தன்னைத்தானே வெறுத்துன்றது அது இல்ல. இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா அப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களோட சிந்தனைகளை நீங்க மாற்றணும். நீங்க அத அத வெறுக்கணும். எனக்கு ஒரு 3 பாயிண்ட் நான் வச்சிருக்கேன். அந்த 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லி ஒரு ஒரு எக்ஸாம்பிளையும் நான் சொல்றேன். வீணான சிந்தனைகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வீணான சிந்தனைகளை வெறுத்துடுங்க. தட் இஸ் நாட் ஆண்டவரோட ஆண்டவரோட தாட்ஸ் அது இல்ல. வீணான சிந்தனைகள் உங்களுக்கு வரும்போது அத வெறுத்துடுங்க. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட் தீமைய வெறுத்துடுங்க. ஈவில் ஈவில் இஸ் நாட் காட்ஸ் வே. தீமைய வெறுத்துடுங்க. ஆண்டவரோடு நீங்க இருக்கணும்னா, ஒரே ஒரு வழிதாங்க. அந்த வழியில மட்டும் தான் நம்மளால போக முடியும். நன்மைக்கு ஏதுவான வழி மட்டும் தான் நம்மளுக்கு எதுக்கு. அது ஆண்டவரோட வழி. ஆண்டவர் மாரியே நீங்க நடக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில தீமையே இருக்காதுங்க. இருக்கக்கூடாது. இஃப் யூ ஆர் பிரிபேர்ட் இன்னைக்கு நீங்க பிரிப்பேர் ஆகுறேன். நான் வந்து அவர ஃபாலோ பண்ண போறேன். நீங்க ரெடி ஆக போறேன்னு நீங்க நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கனாலே, தென் இந்த ஈவில நீங்க விட்டுறணும். தீமையை விட்டு விலகி, அத வெறுத்துடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த 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 இடத்துல அதுதான் இந்த வசனத்திலேயே அந்த வெறுத்துன்ற வார்த்தை தான் நல்லா இருக்குங்க. அதனால பாருங்க, நீங்க விட்டுடலாம் அப்படின்னு சொல்றது, அது ஓகே. ஓகேங்க. நான் இன்னைக்கு வந்து ஆங்கர நான் விட்டுர்றேன். கோவத்த நான் விட்டுர்றேன் அப்படின்னு சொல்றது ஓகே. ஆனா வசனம் சொல்லுது, வெறுத்து. வெறுத்துனா எப்படின்னா, இப்ப நான் ஒருத்தர் மேல நான் வெறுப்பு அடைஞ்சுட்டேன் அப்படின்னா, ஈவன் நான் ஒரு 1 மாசம் கழிச்சு நான் அவர திரும்பி பார்த்தாலும், அவர பார்க்கும்போது, எ என்னங்க இவரா? வெறுப்பா இருக்கு. அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆண்டவர் சொல்றது இந்த இடத்துல விட்டு விட்டு வான்னு சொல்லவே இல்ல. இந்த காரியங்கள் எல்லாம் நீ வெறுத்துட்டு வா. வெறுத்துட்டு வந்தா தான் என்ன ஆகும்னா, கண்டிப்பா நீங்க ஆண்டவரோட நீங்க நடக்கும்போது, ஆண்டவரோட கூட நீங்க இசைந்து இருக்கும்போது, உங்களுக்கு அநேக காரியங்கள் நடக்கும். அநேக காரியங்கள் எதிராய் வரும். நெறைய சோதனைகள் திருப்பியும் வரும். அந்த சோதனைகள் வரும்போது, இந்த 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 தீமை மூலியமா வரும். இந்த தேவையில்லாத சிந்தனைகள் மூலியமா வரும். அப்ப நீங்க ஏற்கனவே விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா, ஒருவேள அது உங்கள திருப்பியும் புடிச்சுக்கும். நீங்க அதுக்கு பலியாயிடுவீங்க. உங்க ஆத்மா அதுக்கு வந்து இசைந்துரும். நீங்க வெறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அத வெறுத்துட்டீங்கன்னா, தென் யூ வில் நாட் கோ பேக். அதற்கான அதற்கான நீங்க வெறுத்து சில காரியங்கள விடும்போது, கண்டிப்பா உங்களுக்குள்ள மாம்சீகமாவே வந்து ஒரு ஒரு பெலன் இருக்கும். நான் திருப்பி அதுக்கு போகக்கூடாது. இதுவா ச்சே வேணாம்ப்பா அப்படின்ற ஒரு பெலன் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதோடு கூட ஜெபத்தோட இருக்கும்போது, கண்டிப்பா இந்த இந்த காரியங்கள் திரும்பி உங்கள மேற்கொள்ளாது. ஸோ பாயிண்ட் 1 வீணான சிந்தனைகள், அன்வான்டட் தாட்ஸ். சங்கீதம் 119, 113ல தாவீது சொல்றாரு. சங்கீதம் 119, 113 வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். சோ வீணான சிந்தனைகளை நீங்க வந்து கண்டிப்பா வெறுக்கிறது முக்கியமா இருக்கிறது. இது 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 ஒரு எப்படி எப்படி இது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கண்டிப்பா இது ஒரு ஜெபத்தின் மூலியமா தான் இது நடக்கும்னு நான் சொல்றேன். வீண் தாட்ஸ் ஒரு ஒரு பயத்தின் ஆவியோ, இல்ல வந்து சில காரியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு நம்ம அத யோசிக்கிறோம்னும் தெரியாது. அது நடக்காது. ஆனா நம்ம அத குறிச்சு பயந்திருப்போம். கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நாள் இன்னியோட நாள் நம்மளுக்கு இருக்கு. ஆனா, நம்ம நாளைய நாள குறிச்சு பயந்துட்டு இருப்போம். ஐயோ! சண்டே முடிஞ்சு நம்ம மண்டே ஆஃபீஸ் போணுமே! மண்டே நம்ம ஸ்கூலுக்கு போணும், காலேஜ் போணும், வேலைக்கு போணும். அங்க என்ன நடக்க போது? அது இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு இருக்கு. தேவையில்லாத தாட்ஸ், தேவையில்லாத காரியங்கள்னால, தேவையில்லாத சிந்தனையினால, இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு குடுக்குற அந்த பிரஷியஸ் டைம் வந்து அடிபட்டுடும். ஓகே. வீணான சிந்தனைகள வெறுத்துடுங்க. அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. தீமையை வெறுத்துடுங்க. தீமை என்னைக்குமே நம்மளுக்கு நல்லதே இல்லங்க. தட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி புரோஹிபிட்டட் மாரி. அதாவது நம்ம அத தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம். மாம்சீகத்துல நம்மளால எவ்ளோ முடியுமோ, அவ்ளோ நம்ம வந்து போராடணும். ஆனா, நீங்க ஜெபத்துல நீங்க நிக்கும்போது, கண்டிப்பா யூ கேன் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் ஈவில். சோ, சங்கீதம் 97:10 சொல்லுது, "கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள்." அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. இந்த இந்த விஷயங்கள்லாம் ஏன் வந்து டேவிட் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் த ஒன் எக்ஸாம்பிள் தட் ஐ வுட் சே. நான் எப்பொழுதுமே சொல்ல கூறிய ஒரு ஒரு எக்ஸாம்பிளா ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சுக்கோங்களேன். டேவிட் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். அவரு எவ்வளத்துக்கு எவ்வளோ ஆண்டவரோட குளோஸா இருந்தாரோ, அவ்வளத்துக்கு அவ்வளவும் அவரு ப்ராப்ளம்ஸ் சந்திச்சிருக்காரு. ஆண்டவரோட ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு, திரும்பி வந்து ஒரு சங்கீதத்த எழுதுற அந்த மாரி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் டேவிட் இருந்தாரு. ஸோ, ஹி ஹஸ் கான் த்ரூ எவ்ரிதிங். அவர் எல்லாத்தையும் கடந்து போயிருக்காரு. கடந்து போயிட்டு அவர் எழுதின சங்கீதத்துல நம்மளுக்கு தேவையான இன்றைக்கு அன்றாடத்துக்கு நம்ம என்ன தேவையோ அதுவும் இருக்கும். உங்களுக்கு மனசு ஆற்றுதலுக்கும் இருக்கும். ஆண்டவரோட நீங்க எப்படி வந்து குளோஸ் ஆவலான்றதுக்கான வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து சங்கீதத்துல தாவீது எழுதியிருக்காங்க. சரிங்களா? 3வது பாயிண்ட் தீயோரின் வழிகளை வெறுத்து விடுங்கள். இந்த 3 விஷயங்கள இன்னைக்கு நம்ம வெறுத்துற போறோம். 1 வீண் சிந்தனைகள். 2 தீமையை வெறுத்துருங்க. 3வது தீயோரின் வழிகளை வெறுத்துருங்க. அம் நீதிமொழிகள் அருமையா சொல்லியிருக்கும். "தீயோரில் வழியில் நடவாதே. கோ நாட் இன் த வே ஆஃப் ஈவில் மென்" அப்படின்னு சொல்லியே இருக்கும். நம்மளுக்கான ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கான வழின்னு ஒண்ணு இருக்கும். அது அது கண்டிப்பா வந்து உலகத்தோட ஒத்து போகவே போகாது. பட் ஸ்டில் ஸ்டாண்ட் ஆன் வாட் நம்மளுக்குன்னு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன குடுத்தாரோ, அந்த வழியில இருங்க. ஓகே. தீயோரின் வழிகளை வெறுத்து விடுங்கள். அதுதான் இன்னைக்கு இந்த 3 காரியங்களையும் பார்க்கும்போது, நான் ஒரு 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 கேரக்டர் ஸ்டடி தான் நான் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அ அப்படி பார்க்கும்போது டேனியல் டேனியல் வந்து எனக்கு ஒரு பிடிச்ச கேரக்டர். இந்த இந்த கரெக்ட்டான ஆண்டவர நான் வந்து ஆண்டவரோட காரியங்கள நான் செய்யணும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, நான் டேனியல மாரி இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ, ஈவில் அகைன்ஸ்ட் ஈவில். டேனியல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேனியல் 1:8 எடுத்துட்டீங்க அப்டின்னா, அதுல தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். தன்னை தீட்டுப்படுத்தாமல் பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இது நிஜமாலேங்க இந்த இந்த வசனம் படிக்கும்போது எனக்கு எனக்கு அவ்வளவு பிளெஸ்டா இருந்தது. என்னன்னா, தானியேலுக்கு வந்து கிடைக்காத ஆகாரமே இல்ல. ராஜாவோட ஃபுட் எல்லாம் வருது. இட்ஸ் நாட் லைக் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல. ராஜாவோட ஃபுட் ஒரு 5 ஸ்டார், 7 ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர் ஒரு அரேஞ்ச் பண்றாங்கன்னா, அது இருக்கும்னு நெனைக்கிற நம்ம சாப்பாடுலாம் என்ன நெனைக்கிறோமோ, அத விட அதிகம். அந்த மாரி ராஜாவோட ஃபுட் எல்லாம் வருது. ஆனா, அந்த ராஜாவோட ஃபுட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடில் வொர்ஷிப் பண்ணுது. அது ஏதோ விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சு அத இது பண்ணி தான் அத எடுத்துட்டு வராங்க. அத குடுக்குறாங்க. ஸோ தானியேலுக்கு இது நல்லாவே தெரியும். அந்த இடத்துல சொல்றாரு, அந்த ராஜாவோட சாப்பாடெல்லாம் அந்த அந்த பானம்லாம் என்ன வந்து எந்த விதத்திலும் என்ன வந்து தீட்டுப்படுத்தக் கூடாது, தீட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக் கொண்டான்.
எவ்வளவு சூப்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? இந்த சாப்பாடு என்ன தீட்டுப்படுத்தாது. ஓகே. நான் இதெல்லாம் வந்து சாப்பிட போறதில்ல. அதனால ஃபர்ஸ்ட் அவரு இருதயத்துல தீர்மானம் பண்ணிட்டாரு. நான் இத தொட போறதில்ல. ஓகே. இதுதான் நம்பர் 1. அடுத்து என்ன பண்றாரு பாருங்களேன். தன்னை தீட்டுப்படுத்த ஆகாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அவர் அங்க அப்புறம் அங்க இருக்கிற அந்த ஹை ப்ர ஹை 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 பொசிஷன்ல இருப்பாங்கல்ல, அத குடுக்குறவங்க, அவங்க கிட்ட போயிட்டு வேண்டிக் கொண்டான்ட்டு இருக்கு. இது பாருங்க, சூப்பரா இருக்கு. நம்ம நம்ம ஒரு அரகன்ட்டா ஒரு சொல்ல, "ஏய் நான் இது மாரி பண்ண மாட்டேன். நான் ஆண்டவர தான் தேடுவேன்." அப்படின்னு அரகன்ட்டா சொல்ல, ஹி இஸ் கோயிங் அண்ட் ஆஸ்கிங் தட் ஐ பிரீஸ்ட் ஆர் லைக் அங்க இருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கவங்க கிட்ட போயிட்டு வேண்டிக் கொண்டான். "எனக்கு இது வேண்டாம்." அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அநேக காரியங்கள் நடக்குது. ஸோ, ஹேட் ஈவில், ஐடில் வொர்ஷிப் அநேக காரியங்கள் நம்மள சுத்தி இருக்கு. அநேக ஈவிலான காரியங்கள், அன்கிளீன் திங்ஸ் ஆர் தேர். சுத்திகரிக்கப்படாத காரியங்கள் சொல்லலாம். அம் இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு நம்மை நாமே வந்து விலகிக்கணுங்க. இது இது வந்து நீங்க எப்படின்னா டேனியல மாரி விலகிடணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இருதயத்துல நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ அப்படி பண்ணதுக்கு அப்புறமும் யாராவது வந்து உங்கள இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா, "நீ இது பண்ணு, நீ இது பண்ணிக்கோ, இத எடுத்துக்கோ" அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்கள பார்த்து வேண்டிக் கொள்ளுங்க. "எனக்கு இது வேணாம்ப்பா" அப்படின்னு சொல்லுங்க. தட்ஸ் ஹவ் அதுதான் நம்ம வந்து இயேசுவ நம்ம பிரதிபலிக்க முடியும். கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு நீங்க இயேசுவ ஃபாலோ பண்ணணும்னா, ஈவில் கிட்ட இருந்து தானியேல போல நீங்க இந்த மாரி விலகிடுங்க. ஃபர்ஸ்ட்டு தீர்மானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்கள வேண்டிக் கொள்ளுங்க. இது இது மீறியும் வரல அப்டின்னா ஜெபம் பண்ணி, இந்த காரியங்கள்ல இருந்து நம்ம இது பண்ணிரலாம். ஸோ இதோட பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டு பி லைக் ஜீசஸ். டேனியல் இஸ் நாட் ஒரு கோவமாவோ, அதிகாரமாவோ ஒரு 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 கெட்ட இதுவோட லைக் ஒரு அத்தாரிட்டியோடவோ இல்ல அந்த அந்த வார்த்தைய நான் சொல்றேன் எப்டின்னா, மத்தவங்கள இழிவுபடுத்தி அவரு வந்து வேணாம் அப்டின்னு சொல்லல. டு பி லைக் ஜீசஸ் ஹி இஸ் சேயிங் எனக்கு இது வேண்டாம். அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டான்னு சொல்லி தான் இருக்கு. அதே மாரி தான் நம்மளும் இருக்கணுங்க. இயேசுவ பிரதிபலிக்கிறவங்களா நம்ம வந்து இருக்கணும். வீணான சிந்தனைகள் டேனியல் வாஸ் மேன் ஆஃப் பிரேயர். அவர் வந்து அ தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாரு. 3 வேளையும் ஜெபம் பண்ணுவாரு. அப்படியா இருக்கிற மனுஷன், அவரு எப்பொழுதுமே அவரோட மைண்ட வந்து ஃபோக்கஸ்டா வச்சிருப்பார். வென் யூ ஆர் இன் பிரேயர்ஸ், யுவர் மைண்ட் வில் பி ஃபோக்கஸ்ட். யுவர் மைண்ட் வில் பி டிசிப்ளின்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தானியேல் 6ல வந்து இங்க 6:10ல வந்து போட்டிருக்குங்க. அ தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழு வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், தன் வீட்டுக்குள் போய் தன் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். முன் செய்தபடியே அவருக்கு தெரியும். அநேக காரியங்கள் அவருக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு தெரியும். இருந்தும் வீணான சிந்தனைகள் வந்து தானியேல அஃபெக்ட் பண்ணவே இல்ல. வீணான சிந்தனைகள்னா என்னங்க? அத நான் சொன்னேன் இல்லையா? ஒரு ஒரு பயத்தின் ஆவி, ஒரு பெருமையின் ஆவியோ, அந்த ஒரு காரியங்கள் தான் வீணான சிந்தனைங்க. எந்த ஒரு சிந்தனையும், பெருமையும், இல்ல ஒரு கோவமும் உங்கள ஆட்கொள்ளவே கூடாது. அந்த நேரத்துல தானியேல போல இருக்கணும். அ தானியேல் 3 வேளை ஜெபம் செய்து வந்துட்டு இருந்தார். இந்த சிட்யூவேஷன் வரும்போதும் தானியேல் அதே தாங்க பண்ணாரு. எவ்ளோ உலகத்த நம்மள நம்மள சுத்தி உலகத்துல எவ்ளோ நடந்தாலும், யூ பி லைக் டேனியல். டேனியல் ரிஃப்ளெக்ட்ஸ் வாட் இயேசு என்ன பண்ணியிருப்பாரோ, கண்டிப்பா அது மாரி தான் இங்கே பண்ணியிருக்காரு டேனியலும். ஹி வாஸ் பிரேயிங். பிரேயர் பண்ணி தான் அவரு இந்த இந்த சுத்தி நடந்து கொண்டிருந்த காரியத்த ஓவர் கம் பண்ணாரு. தானியேல் வந்து ஃபர்கிவ்னஸ் ஓவர் ஆங்கர், ஒரு ஹியூமிலிட்டி ஓவர் பிரைட், இல்ல ஃபெய்த் ஓவர் ஃபியர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஒரு மன்னிப்பு, கோவம் வந்தா மன்னிக்க தெரிஞ்சிரும் நம்பளுக்கு. கோவம் கெட்டது, மன்னிக்கிறது ஆண்டவரோட வழி. ஒரு பெருமை இருந்துச்சுன்னா, ஒரு ஹியூமிலிட்டி இருக்கணும். மனிதாபிமானம் இருக்கணும். பெருமைக்கு மத்தியில மனிதாபிமானம் தாழ்மையை குடுக்கும். அதுதான் நம்ம ஆண்டவர போல இருக்கிறதுக்கு காரணம். ஒரு ஃபியர் இருக்குன்னா, கண்டிப்பா ஒரு பயம் இருக்குன்னா, அந்த இடத்துல ஃபெய்த் இருக்கணும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, ஃபியருமே போயிடும்.
நீங்க எத குறிச்சு நீங்க பயப்படுறீங்களோ, கண்டிப்பா அந்த காரியத்த குறிச்சு நீங்க விசுவாசத்தோட இருக்கும்போது, ஆண்டவரோட விசுவாசத்தோட இருக்கும்போது, கண்டிப்பா அந்த காரியங்கள் மாறும். இதுதான் வீணான சிந்தனைகள்னா இதுதாங்க. ஒரு 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 ஃபியரோ, பிரைடோ, ஆங்கரோ இதுதான் வீணான சிந்தனைகள். இந்த சிந்தனைகள் நீங்க விட்டுட்டீங்கன்னா, ஆண்டவர ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா, ஆண்டவர ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு இந்த தாட்ஸ் வந்துச்சுன்னு நெனச்சுக்கோங்களேன், ஆண்டவர முழுமையா நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ, அதனால தான் சொல்றாரு. சில விஷயங்கள்லாம் நீ வெறுத்து அப்டின்னும்போது, வீணான சிந்தனைகள வெறுத்துருங்க. அது தேவையில்லாதது. கிறிஸ்துவனோட வாழ்க்கையில அது கண்டிப்பா அது தேவையில்லாத காரியங்கள். உங்களுக்கு இருக்கிற பயத்தினால, உங்களால நீங்க வந்து நீங்க புரோகிரஸ் பண்ணி போக முடியாம இருக்கும். அந்த பயத்த நீங்க தூக்கி போட்டீங்கன்னா, ஆண்டவர் ஈஸியா நீங்க ஆண்டவர் கூட நடக்கலாம். நீங்க நீங்க ஒரு கஷ்டத்தோட, ஒரு பாரத்தோட நீங்க நடக்கணும்னு அவசியமே இல்ல. ஆண்டவர் சொன்னது, "தம்பி அதெல்லாம் வெறுத்துட்டு வா." நீங்க அத வெறுத்துட்டீங்கன்னா, நீங்க ஃப்ரீயா நடக்கலாம். அவரோட நீங்க ஃப்ரீயா கைய அசைத்து நீங்க நடந்து போகலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 3வது தானியேல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், "டேனியல் ஹேட்ஸ் ஈவில் மென்." டேனியல் என்ன பண்றாருன்னா, இந்த பாபிலோனோட வழிகள அவர் வந்து வெறுக்கிறார். அவங்க சொன்னாங்க, அ அதோட அ அந்த ராஜா குறித்த அந்த ராஜாக்கு இருக்கிறதான அந்த பெருமைய வெறுக்கிறார். அந்த ராஜாவ வெறுக்கிறார். அவங்க அவங்களோட அந்த ஒரு ஐடல்ட்ரி வொர்ஷிப் அந்த விக்கிரக ஆராதனை, அந்த அந்த சிலைய வணங்கணும்னு சொல்ற அந்த காரியத்த வெறுக்கிறார். இட்ஸ் ஈஸி நம்ம இந்த மாரி காலகட்டத்தில இப்ப நம்ம அந்த மாரி நம்மள யாராவது வந்து சொன்னாங்கன்னா, மேபி உனக்கு வேலை இல்ல அந்த மாரி காரியங்கள்லாம் சொல்லி நம்மள பயமுறுத்தி சில விஷயங்கள் செய்தாங்கன்னா, ஒருவேளை நம்ம குடும்பத்து நிமித்தமோ, ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம வந்து அத அக்செப்ட் பண்ணிடுவோமோ என்னமோ! அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். பட் டேனியல் வாஸ் அகெயின்ஸ்ட் தட் கிங். அந்த அந்த ராஜாவோட ஈவில் அந்த அ ரைட் கெட்ட அந்த நோக்கத்துக்காக டேனியல் வாஸ் அகெயின்ஸ்ட் தட் கிங். அண்ட் டேனியல் வந்து அந்த ராஜாவுக்கு அகெயின்ஸ்ட்டா இருந்தாரு. அதுல ஒரு விஷயங்கள் தான் இந்த ஐடல் வொர்ஷிப் எல்லாம். ஸோ எப்படி இவர் வந்து ஓவர்கம் கிங் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் ஆஃப் த பிரேயர். அவர் அவர் பண்ணின பிரேயர்கள் மூலியமாய், அவர் ஆண்டவர் மேல உறுதியா இருந்தது காரணமாய், டேனியல் வாஸ் ஏபிள் டூ லைக் ஓவர்கம். ஆண்டவர் மேல அவர் நம்பிக்கையா இருந்து, உறுதியா இருந்து அவர் செய்த ஜெபத்தின் மூலியமா, ஆண்டவரோட துணை மூலியமாக அவரு இந்த 3 காரியங்களையும் டேனியல் வாஸ் ஏபிள் டூ டூ. இன்னைக்கு நானும் அதேதாங்க சொல்றேன். ஸோ ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்ல. ஆண்டவர நீங்க ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தா மட்டும் போதும். ஆண்டவர ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்தா மட்டும் போதும். ஆண்டவர் என்னைக்கும் ஹி இஸ் ரெடி டூ கால் யூ. ஜஸ்ட் லீவ் தட். உங்க சுயத்த வெறுத்துருங்க. சுயத்துல இருக்கிற இந்த 3 காரியங்கள வெறுத்துருங்க. சுயத்துல இருக்கிற தகப்பனை அ த அ தீமைய வெறுத்துருங்க. சுயத்துல இருக்கிற வீண் சிந்தனைகள வெறுத்துருங்க. சுயத்துல இருக்கிற ஈவில் பெர்சன் யார நீங்க பார்க்கிறீங்களோ, ஈவிலான பெர்சன், ஈவிலான தாட்ஸ், ஈவிலான காரியங்கள நீங்க வெறுத்துருங்க. இன்னைக்கு நீங்க அதெல்லாம் வெறுக்கிறீங்கன்னா, யூ கேன் ஃபாலோ ஜீசஸ். ஆண்டவர் யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்றாங்க. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க என்கிட்ட வரணும் அப்படின்னு நெனைக்கிற உங்களுக்கு, காட் இஸ் சேயிங் லீவ் ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் வெறுத்துட்டு வாங்க. விட்டுட்டு வராதீங்க. விட்டுட்டு வரும்போது கண்டிப்பா என்னைக்கோ அது உங்கள பின்தொடரும். வெறுத்துடுங்க. அத அடியோட நம்ம அத மறந்துருவோம். காட் பிளெஸ் யூ. வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.